ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் ஒரு எஃபெக்டிவான ப்ராக்டிஸ். நான் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லணும். டைரெக்டாக நீங்கள் சத்தமாக இங்கிலீஷில் அந்த ஆன்சரை சொல்லணும். அதுதான் ப்ராக்டிஸ். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறீங்க. அங்கே இருக்கிறவங்க எஸ் சார் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன். ஹவு டு அப்ளை ஃபார் அ ரிப்போர்ட். இந்த மாதிரி இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பதில் சொல்ல போகிறீங்க. இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். டு யூ ஹேவ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்? இந்த கேள்வி நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மந்த்லி ரிப்போர்ட் நீங்கள் இந்த மாதத்துக்கு வாங்க போகிறீங்க. ஓகே, ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க. அங்கே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறீங்க. லாஸ்ட் மந்த் நீங்கள் மந்த்லி ரிப்போர்ட் வாங்க வரல. அப்போ ஐடி கார்டும் கொண்டு வர சொல்லியிருந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. இதுதான் சிச்சுவேஷன். இப்போ அந்த ஆஃபீஸில் எஸ் சார் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வாண்ட் திஸ் மந்த் ரிப்போர்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு டு யூ ஹேவ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டைரெக்டாக நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. நான் இப்போ கேட்குறேன், டு யூ ஹேவ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதோ இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அகைன் ஐ ரிப்பீட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, இங்கிலீஷில் பதில் சொல்கிறீங்க. இது எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். டு யூ ஹேவ் த அப்ளிகேஷன் ஃபார்ம்? இதோ இங்கே இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ த ஆன்சர் இஸ் எஸ், ஹியர் இட் இஸ். இப்போ ஆமாம், நான் அப்ளிகேஷன் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எஸ், ஐ ஹாவ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். எஸ், ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஐ ஹாவ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இதோ இதை எடுத்துக்கோங்க, டேக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அனதர் கொஸ்டின். ஹவ் யூ ஃபில்ட் ஆல் த டீட்டெயில்ஸ்? எல்லா விவரங்களையும் ஃபில் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். எஸ், ஐ ஹாவ் ஃபில்ட் ஆல் த டீட்டெயில்ஸ். இந்த கொஸ்டினில் ஹாவ் யூ அப்படின்னு இருக்கா? அதே வார்த்தைகளை தான் இங்கே ஐ ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த ஃபார்ம் எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். Have you filled all the details? Yes, it is having all my details. எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. எஸ், இட் இஸ் டன். இது செய்யப்பட்டு விட்டது. அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அனதர் கொஸ்டின். there is no photo in this form. kindly paste your photo. ஸோ ஃபோட்டோ இல்லை, அதனால் பேஸ்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் மறந்துட்டேன், இந்தாங்க ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை சத்தமாக சொல்லி பாருங்கள். சாரி, ஐ ஹாவ் ஃபர்காட்டன். ஐ ஹாவ் ஃபர்காட்டன். இந்த ஐ ஹாவ் ஃபர்காட்டன், இந்த ஹாவ் யூஸ் பண்ணுறத பற்றி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, சாரி ஐ ஹாவ் ஃபர்காட்டன், நான் மறந்துட்டேன், ப்ளீஸ் டேக் திஸ் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ வேறு மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க. அதாவது இந்த ஃபார்மை கொடுங்க, நான் பேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். கிவ் த ஃபார்ம். இந்த ஃபார்மை கொடுங்க. ஐ பேஸ்ட் மை ஃபோட்டோ நவ். நான் என்னோடய ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுறேன். இன்னும் வேறு மாதிரி ஒரு ஆன்சர். இந்த ஃபார்மை கொடுங்க, என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, நான் அதை இப்போ ஒட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். கிவ் மீ த ஃபார்ம், ஐ ஹாவ் மை ஃபோட்டோ, ஐ பேஸ்ட் இட் நவ். அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க. ஓகே, there is no photo in this form. இந்த ஃபார்மில் ஃபோட்டோ இல்லை, கைண்ட்லி பேஸ்ட் யுவர் ஃபோட்டோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 டைப்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். ஹேவ் யூ அட்டாச்டு ஆல் த ப்ரூஃப்ஸ்? இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீங்கன்னா, ஆமாம் நான் அட்டாச் பண்ணிட்டேன் எல்லா ப்ரூஃபையும் அப்படின்னு சொல்லணும். எஸ், ஐ ஹாவ் அட்டாச்டு ஆல் த ப்ரூஃப்ஸ். அகெயின் அந்த கொஸ்டினில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம ஆன்சர்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வேறு மாதிரி சொல்லி பார்ப்போம் இந்த ஆன்சரை. ஹவ் யூ அட்டாச்டு ஆல் த ப்ரூஃப்? இல்லை, நான் எல்லா ப்ரூஃபும் கொண்டு வந்திருக்கிறேன், இங்கே இருக்குது, என்கிட்ட இருக்குது, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். நோ, ஐ ஹாவ் நாட் எட் அட்டாச்டு. இன்னும் நான் அட்டாச் பண்ணலை. ஹியர் ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப்ஸ். இதோ இங்கே இருக்குது, ப்ளீஸ் டேக் திஸ். இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நோ, ஐ ஹாவ் நாட் அட்டாச்ட், ஐ ஹாவ் brought ஆல் த ப்ரூஃப்ஸ், ஐ கிவ் யூ தம் ஆல். எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் வேறு மாதிரி ஆன்சர் சொல்லி பழகுறீங்க. நீங்கள் சத்தமாக சொல்லணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
தெர் இஸ் நோ ஐடி கார்டு இன் தீஸ் பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸில் ஐடி கார்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா, ஆமாம் நான் அட்டாச் பண்ணலை ஐடி கார்டை, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். எஸ் ஐ ஹாவ் நாட் அட்டாச்ட் மை ஐடி கார்டு. ஆமாம் நான் என்னுடைய ஐடி கார்டை அட்டாச் பண்ணல. நோ நீட் டு அட்டாச் பண்ண தேவையில்லை. இப்போ இன்னொரு பதில் சொல்லி பார்ப்போமா? ஆமாம் நான் பண்ணலை, அட்டாச் பண்ணலை. ஏன்னா நீங்கள் அது ரூலில் சொல்லவே இல்லை, மென்ஷன் பண்ணல. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை சத்தமாக சொல்லி பாருங்க. எஸ் ஐ ஹாவ் நாட். ஆமாம் நான் பண்ணலை. பிகாஸ் ஏன்னா யூ ஹாவ் நாட் மென்ஷன் இன் த ரூல்ஸில் நீங்கள் குறிப்பிடவில்லை. எஸ் ஐ திங்க் தட்ஸ் நாட் நெசசரி. அது தேவையில்லைன்னு நான் நினச்சேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, வி ஹாவ் ஆடட் எ நியூ ரூல். நாங்கள் புது ரூல் ஆட் பண்ணியிருக்கோம் டு அட்டாச் ஐடி கார்டு லாஸ்ட் மந்த். போன மாதம் நாங்கள் புது ரூல் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஐடி கார்டை அட்டாச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, அப்படியா, இது எனக்கு தெரியாதே, நான் லாஸ்ட் மந்த் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை சொல்லி பாருங்கள். இஸ் தட் ஸோ? அப்படியா, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ டிட் நாட் அப்ளை. இந்த ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ டிட் நாட் அப்ளை அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ டிட் நாட் அப்ளை லாஸ்ட் மந்த். போன மாதம் நான் அப்ளை பண்ணலை. இஸ் இட்? அப்படியா, ஐ டிட் நாட் கம் ஃபார் ரிப்போர்ட் லாஸ்ட் மந்த். போன மாதம் நான் ரிப்போர்ட்டுக்காக வரவில்லை. ஐ டிட் நாட் கம் ஃபார் ரிப்போர்ட் லாஸ்ட் மந்த். ஸோ ஐ டோன்ட் நோ, அதனால் எனக்கு தெரியாது. இன்னொரு டைப் பதில் பார்ப்போமா? ஓ ஐ டோன்ட் நோ. அப்படியா, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ தேட். அது எனக்கு தெரியாது. ஐ டிட் நாட் கம் அண்ட் அப்ளை லாஸ்ட் மந்த். போன மாதம் நான் வரல, அப்ளை பண்ணலை. இப்போ உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். அதாவது மந்த்லி ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறீங்க. லாஸ்ட் மந்த் நீங்கள் போகலை. அதனால் ஒரு புது ரூல் ஆட் ஆனது உங்களுக்கு தெரியல. அது என்ன ரூல் அப்படின்னா, ஐடி கார்டை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது உங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க வரிசையாக கேட்டுகிட்டே வர்றாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து ஆன்சர் பண்ணலாம். ஹேவன்ட் யூ ஆஸ்க்ட் எனி ஒன்? நீங்கள் யார்ட்டையும் கேட்கலையா? டு யூ ஹேவ் அன் ஐடி கார்டு? உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்கா? கிவ் யுவர் ஐடி கார்டு, வி டேக் எ ஃபோட்டோ காப்பி ஆஃப் தட். உங்கள் ஐடி கார்டை கொடுங்க, நாங்கள் அதை ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கான்வர்சேஷன் முடியுது. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இந்த கேள்விகளுக்கு பதில்களை. ஸோ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் தான் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்களாக உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் பதில் சொல்லி பாருங்கள், கேள்வி கேட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நான் கொடுக்குற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்து நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ நீங்களாக ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதே சுச்சுவேஷனை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.